ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரத்தை எப்படி வெட்டுறோம்னு பட்டு பாருங்கள். 4 துண்டாக போடுறோம். ஏன்னா ஒரே துண்டாக போட்டு ஏற்றலாம், மல்லுக்கட்டி ஏற்றுற மாதிரி இருக்கும். அதனால தான் 4 துண்டாக பீஸாக போட்டு கேக் பீஸ் மாதிரி வெட்டி போடுறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரம் தான் வெட்ட வந்திருக்கோம். ஒரே மரம் தான், எப்படி ஒரு 40-45 அடி உயரம் இருக்கும். இந்த மரம் வெட்டுறதுக்கு என்ன ரீசன்னா, பக்கத்தில் ஓட்டு வீடு எத்தனை நாள் இருந்துச்சு, தேங்காய் கொட்டுனுச்சு, பிரச்சனை இருந்துட்டாங்க. இப்போ மழை காலம் வர்றதுனால மரமும் வளர்ந்து ஓடிடுச்சு. இதுக்கு மேலே வெட்டாமல் இருந்தோம்னா நடுவிட்டு வரையும் ஓட்டில் விழுந்து உடஞ்சிரும். இதுக்கு மேலே வைக்க வேணாம் அப்படின்னு நம்மளை இன்றைக்கி வெட்ட வர சொன்னாங்க. இன்றைக்குமே வெட்டி அப்படி தள்ளி விட முடியாது. ஏன்னா பக்கத்தில் இங்கிட்டு வீடு, அங்கிட்டு செப்டி டேங்கு, அது பக்கத்தில் லெட்டின்னு, அதுவும் சீட்டு தான் போட்டுருவாங்க. அதனால இதுலேயே விழுந்துடாமல் முதல்ல ஏறி மட்டையெல்லாம் வெட்டி போட்டு தேங்காயெல்லாம் வெட்டி இறக்கி போட்டு அதுக்கப்புறம் கொண்டையே எப்படின்னா ஒரு ஆள் தூக்கி போடுற அளவு தான் தூக்கி போடணும். அதுக்கு மேலே போட்டோம்னா வீட்டில் அடிச்சு போடும். பாக்கி மரத்தை என்ன பண்ணணும்னா பக்கத்தில் ஒரு தென்னை மரம் இருக்குது, அதில் ஒரு டயரை கட்டி அதுலேருந்து அப்படியே கயத்தை போட்டு விட்டுவிட்டா தொங்கோட்டை இறக்கிட்டோம். ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு. ஏன்னா கட்டையை தூக்கி போடலாம், தாண்டும். தொங்கோட்டை இறக்கணும்னா கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும். ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரத்தை இந்த 2 வீட்டுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் எப்படி இறக்கணும் நீங்களே புரியும். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நாங்கள் பார்க்குற வேலை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பைப் இருக்கு பார்த்து சீட்டு மேலே சரியா எண்ணெயிலுக்கு பயோட வச்சு கட்டிருக்காங்க. ஆப்பிள்லாம் இருக்கு. அது பிளேயரு ஸ்டெக்காகி ஒன்றுச்சு, அதான் ஓஎஸ் போட இருக்கு. அதரை ஏன்ட தேவையில்லாம கட்டப்ப சொல்லிட்டான், சிஸ்டம் வாங்கி தர அப்படின்னு சொல்லிட்டான். விளையாட்டுகள் உண்மையாக தான். கீழே வந்துட்டு கீழே பைப்பு இருக்கு. எந்த பைப்பு? தண்ணி. அது ஒன்றும் கூடாது. இங்கிட்டு மட்டை தான் ஒன்று, மரங்கள் கொண்டு வந்துடும். அது எடுத்து விட்றா, அவர்கிட்ட கொடுத்தாதான் எல்லாம் கொட்டி போச்சு. அதான் அதனால அவ்வளவு தெரியாது போட்டு அவ்வளவு முன்னாடி சர்பத்து கடை வச்சிருந்தாப்ல ஆரம்பத்தில் அவ்வளவு பழக்கம் தெரியாது. அவதி போட்டா एक डरा दी रे
அதுக்கு மேலே போட்டு போடு. தலைங்களே கிடப்பான் கீழே இருக்கிற மாதிரி தலையில இருக்கிறான் தனியா அப்படி இல்ல புடிச்சுக்க தலைங்களா இங்கே நீங்க வருவேன் அமுச்சு பிடிக்கிறப்பா கீழே நடக்கிறேன் நீங்க அது இல்ல கையை பிடிக்காம நடப்பேன். அதை விட்டா இங்க இறங்கி அடியில இருக்கணும். நீ உள்ள குண்டா உடையார முடியாது.
மேல சார் ஒரு ஆள் மேல வச்சு ஆமா 2 பேர் என்ன ஸ்பீக்கர் தான் இடிக்க போகுது டயர் போ சீக்கிரம் அப்படியே வண்டி வந்து ஒரே தூக்கு தான் தள்ளி பார்த்துக்கலாம் போடு போட்டா ரைட்